போட்டு மிதித்து நிதிகளை பறித்து அரசுடைமை ஆக்கி கொண்டிருக்கிறது எல்லா நிலைகளும். இன்று தொடங்கப்பட்டிருக்கின்ற நீட் வரையிலும் அன்று தொடங்கிய நம்முடைய கல்வி, மருத்துவம், சட்டம், கச்சத்தீவு என்று மாநில உரிமைகள் அடுக்கடுக்காக பறிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 56 ஆண்டுகள் கழித்து இந்த தீர்மானத்தை முன்வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்திருக்கிறது? ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு நாம் இயற்றிய தீர்மானத்திற்கு நீதி இல்லை. பேரறிவாளனுடைய விடுதலைக்கு நாம் இயற்றிய சட்டத்திற்கு மரியாதை இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேந்தராக கொண்டு இயற்றிய தீர்மானத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரவில்லை, கவர்னர் ஒத்திசைவு அளிக்கவில்லை. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டத்தை நடத்தி இந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். அடுக்கடுக்காக ஒன்றிய அரசுகள், மத்திய அரசுகள் என்று சொன்ன இருந்தவர்கள் நம்மை அடக்கி ஆள நினைத்தார்கள். அதிலிருந்துதான் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழகம் பேரறிஞர் அண்ணாவை கொண்டும் தலைவர் கலைஞரை கொண்டும் மாண்புமிகு அண்ணன் தளபதியை கொண்டும் இந்திய திருநாட்டிற்கே வெளிச்சம் பாசுகிற மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிற தேசிய இனங்களின் சிறை கூடமல்ல இந்தியா, தேசிய உரிமைகளின் உரிமை பிறப்புரிமை எமது உரிமை என்கிற அடிப்படையில், ஒரு தத்துவார்த்த அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில், மாநில சுயாட்சி அடிப்படையில் தன்னுரிமை கொண்ட ஒரு தமிழ் தேசம் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய முன்னெத்தி ஏர்கள் இந்த மண்ணில் செய்த அத்தனை தியாகங்களையும் ஒரு மனதாக 51 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.